ஜெபிப்போம். இப்போது நான் சாட்சிகளை மட்டும் சொல்லிடலாம். சாட்சி வாங்க ஃபாஸ்ட் மைக் கொடு. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பெயர் ஜெயசித்ரா. நான் தூய ரஃபேல் அம்பேத்தில் இருக்கிறேன். என்னுடைய மகன் தருண்குமாருக்கு கடந்த மாதம் ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. வயிறு வலி, லூஸ் மோஷனு, வாமிட்டிங். எது சாப்பிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் கூட அவனால் அதை இருக்க முடியாது. உடனே போயிட்டு வாமிட் பண்ணிடுவான். ஒரு வாரம் போச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலும் போனோம், சரியாகல. திரும்ப ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை கொடுத்தோம். அது ஒரு 25 நாளுக்கு மேலே கொடுத்துன்னு தான் சரியாகலை. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரி அவனை பெட்டில் படுக்க வைங்கம்மான்னு சொல்லிட்டு என்னை தனியாக ஒரு ரூம் கூட்டின்னு போயிட்டு, இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேனில் வந்து சின்ன காயமும் அதனால் சின்ன சின்ன நெறிக்கட்டியும் இருந்துச்சு. அன்னைக்கு நான் மாதத்தில் முதல் சனிக்கிழமை எடுத்தாங்க. எங்கள் பிரசடிய மாதா தேவ பிரசாத மாதா. அன்னைக்கு நான் என்ன வேண்டிக்கிட்டேன், மாதாவே இன்றைக்கி முதல் சனிக்கிழமை நான் மரியாதை சனிக்கிழமை வரல, என் பிள்ளைக்கு ஸ்கேன் எடுக்க வந்துக்கிறேன், எதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எதுவுமே இல்லை, காயம் புண்ணும் நெறிக்கட்டி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதே தான் 26 நாள் கழிச்சு நாங்கள் போன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இந்த நெறிக்கட்டியெல்லாம் வந்து என்னை தனியாக கூட்டின்னு போய் பேசுகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூறு விட்டு வளர ஆரம்பிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிற மனநிலைமை எனக்கு இல்லை. நீங்கள் பையனை சேருங்கம்மான்னாங்க. இல்லை சார் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் என் பையனுக்கு வயிறு வலி தாங்க முடியல, பயங்கரமாக அழுகுறான். அவன் அழுத உடனே அவங்க சொன்னதான் ஞாபகம் வருது, ஒரு ஆள் பிள்ளைக்கு பெருசாக பிரச்சனை இருக்குமோ. அந்த கூறு விட்டு வளர்ந்ததுன்னு எனக்கு பயம் வந்துச்சு மனசில். நானும் அழுகுறேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் அழுகுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் நான் ஒன்றை செஞ்சேன், அவன் வலி தாங்க முடியாது. 2 வேளை தான் மாத்திரை, காலைக்கு நைட்டுக்கு தான். நான் போயிட்டு என்ன செய்வேன், அவன் அழும்போது ஜோமாலை எடுத்து அவன் கையில் கொடுப்பேன். இந்தாப்பா இதை ஜெபி, தூக்கம் வராது அவனுக்கு, இதை ஜெபி தூக்கம் வரும். பைப்பில் எடுத்து அவன் வயிற்று மேலே வைப்பேன். இப்போ இதில் காயத்தை குணமாக்கிறதுக்கான வார்த்தையும் உனக்கு இந்த பைபிளில் இருக்குது. இந்த ஜோமாலை 2 தான்ப்பா உனக்கு, எந்த மருந்து மாத்திரையும் நமக்கு இப்போதைக்கு கை கொடுக்கல அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்க வந்தோடனே எண்டோஸ்கோப்பி எடுக்க சொன்னாங்க. சரி நாங்கள் எண்டோஸ்கோப்பி எடுக்க போனோம். எண்டோஸ்கோப்பி போன இடத்தையும் நான் அங்கே அவனை ரூமுக்கு அனுப்பிட்டு அங்கே ஒரு 53 மணி ஜோமாலை சொல்லும்போது என் பிள்ளைக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு அங்கேயும் வெறும் புண்ணு மட்டும்தான் காமிச்சிது. அதோட வந்து சரின்ட்டு டாக்டர் சொன்னாங்க, சரி வெறும் மேல் வயிறு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, குடல் எடுக்கலை, நீங்கள் போயிட்டு குடல் டாக்டரை பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் குடல் டாக்டரை பார்க்க போனோடனே குடல் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிடி ஸ்கேன் எடுக்க போயிட்டு டோக்கன் போட்டுட்டு நான் அங்கே உக்காந்து 203 மணி ஜோமாலை சொன்னேன். சொல்லி முடித்தேன். என் பையன் பேரை கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் சிடி ஸ்கேன் எடுக்க ரூமில் நான் நிற்கிறேன். நான் நிற்கும் போது அந்த மிஷினுக்குள்ளே என் பையனை விட்டு நான் என்ன சொல்கிறேன், அந்தோனியாரே சுத்தத்து வெறும் மிஷின் இது, அங்கே ரிப்போர்ட் எழுதுறோம் நீராக இருக்கணும், இதுதான் சொன்னேன் நான். அங்கே ரிப்போர்ட் எழுதுறவங்க நீங்களாக இருக்கணும், என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி எங்கள் பிரசிடிய தேவரோபரசம் பிரசிடிய மாதா எங்கள் சேனி அனைவரும் என் பிள்ளைக்காக ஜெபமாலை, தினமும் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த மருந்து மாத்திரை கூட கொஞ்சம் வாமிட் வந்து ஒரு 1/2 hour தாங்கும். சாப்பிட்ற பொருள் சாப்பாடு தங்காது உள்ள. அப்புறம் நான் என்ன வேண்டிக்கிட்டு, எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த முதல் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்தோனே நீங்கள் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய ஆலயத்தில் வந்து நான் சாட்சியாக சொல்கிறேன், என் பிள்ளை எனக்கு முழுசாக திருப்பி கொடுங்க, நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். எனக்கு முதல் செவ்வாய்க்கிழமைக்கு முதல் நாளே ரிசல்ட் வந்துருச்சு. சரி பூசைக்கு போக முடியல, சாயந்தர பூசைக்கு போகலாம். 11 மணிக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் தான் வருவாங்க. 11 மணிக்கு போயிட்டு நாங்கள் எப்பவும் பார்க்க டாக்டர், சரி நம்ம ஒரு ஒப்பீனியன் தானே கேட்க போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி முதல் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் டாக்டரை பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா வெறும் புண்ணும் ஒரு கரவொலியை கொடுப்போம், நெருக்கட்டி இந்த அம்மா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் சார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவங்க மனசில் உள்ளது. கையில் என் பையனுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கும்போது கையில் 2 பெரிய பெரிய இன்ஜெக்ஷன் போட்டு தான் எடுத்தாங்க. எடுக்கும்போது ஏன் சார் எடுத்தாங்கன்னாக்க அதை அவர் சொன்னார், அவங்க மனசில் உள்ளதை அவங்க செஞ்சாங்க, நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேம்மா, ஏன்னா நான் சின்ன பையன்லேருந்து அவர்கிட்ட தான் பார்க்குறேன், இவன் நான் வளர்க்குற குழந்தை, என் வாயால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணு நான் சொல்ல மாட்டேன், பையன் நல்லா இருக்கிறான், இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மாத்திரை மூலயமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மாதம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு
எங்கள் சொந்தக்காரங்க இங்கே எங்கள் ரிலேஷன் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் பிள்ளைக்கு சிலுவை போட்டு 2 வா ஊட்டி விடுமா, அந்த சாப்பாடு உடல்ல தங்கணும்னு வேண்டிக்கின்னு ஊட்டுமான்னாங்க. அதே மாதிரி நான் சாப்பாடு எடுத்துன்னு போய் சிலுவை போட்டு விட்டு, அந்தோனியாரே இதுலேருந்து என் பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு வயிற்றுல தங்குன்னு வேண்டிக்கிட்டு ஊட்டினேன். அன்னையிலேருந்து என் பிள்ளைக்கு அந்த கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. என் பலத்த ஒரு பையன் கரவொலி கொடுங்க. அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி. நன்றி கொடி நன்றி. பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு சாட்சியை நம்ம கேட்கலாம் வாங்க. ஷார்ட்டா குறைஞ்சு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என்னுடைய தங்கச்சி குழந்தைக்கு வந்து 10 நாளா ஃபீவரா இருந்தது. அவங்க வந்து எங்கெங்கேயும் பார்த்தாங்க, வீட்டிலேயே வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் முடியல. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தான் குழந்தைக்கு வந்து ஜுரம் நிற்குன்னு சொன்னாங்க. ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்து வச்சுருந்தாங்க. திங்கட்கிழமை 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சேர்த்தாங்க. அப்போ அந்த திங்கட்கிழமை ஃபுல்லாக வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஜுரம் குறையில, கண்ணமும் திறந்து பார்க்கல. ஆனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அந்தோனியார் என்ன ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இங்கே வருவோம். அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு, அந்தோனியாரே நாங்கள் உங்ககிட்ட சாயந்தரம் வர போகிறோம், நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே குழந்தை எழுந்து உட்காந்து இருக்கணும், பேசணும், குழந்தை கண்ணு முழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே வந்து குழந்தையோட பேர் சொல்லி மாசு ஒப்பு கொடுத்துட்டு கண்ணீரோட ஜெபிச்சுட்டு போனோம். உடனே 10 மணிக்கெல்லாம் என் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க, அக்கா தம்பி வந்து 11 நாளாக சாப்பிட்டாதான் இருந்தாங்க, ஏந்து ஒரு தோசை கொடுமா, பசிக்குதுன்னு சொன்னாங்க, எழுந்து விளையாடுறாங்க ரூம்ல அப்படின்னு பலத்த சொல்லிட்டு ஒரு கரவொலி கொடுக்கலாம். கொடான கொடி நன்றி. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க வாழ்க வாழ்க. நான் மிக வேகமாக ஒரு 2 சாட்சி சொன்னேன். சாந்தி இவங்க பேரு. இவங்க வந்து ஒரு இந்து சகோதரி. நம்முடைய பங்கிற்கு வந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உதவி பங்கு தந்தையை சந்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு காலையில் வந்து சந்திச்சு கதறி அழுதுறாங்க. ஏன் என்ன பிரச்சனை? அவங்க பொண்ணு பேர் ஸ்ரீஜா. இந்த மகளுக்கு வந்து திருமண ஏற்பாடு செய்கிறாங்க. திருமணம் எல்லாம் ரெடி ஆகிடும். அங்கே போனால் திருமணம் நின்றோம். பையன் இப்போ சரியில்லை, பொண்ணு சரியில்லை, நிறைய வரன்கள் வந்து அப்படியே எல்லாம் ஓகே ஆகி அப்படி நின்றோம். அப்போ அவங்க வந்து அந்தோனியார்ட்ட வேண்டியிருக்காங்க, எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியாது அந்தோனியாரு, என் மகளுக்கு நீங்கள் தான் இந்த திருமண வாழ், ஏன்னா வயதாகி கொண்டு இருக்கிறது, நீங்கள் தான் இந்த தடைகளை உடைத்தெறணும், இந்த முறை வருகிற வரன் கண்டிப்பாக திருமண வாழ்வுக்கு இட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மகள் ஸ்ரீஜாக்காக வேண்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து நீ காலையில் தந்தையிடம் வந்து அழுதுட்டு சொன்னாங்களாம், நான் நல்ல வரன் கிடைத்து திருமண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், என் மகளுக்கு திருமணம் ஆக போகுது, நான் ஒரு இந்து சகோதரி, நீங்களே தயவுசெய்து சொல்லுங்க. பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். இன்னொரு சகோதரி காலையில் என்னை பார்க்க வந்தாங்க, வலசர வாக்கும். அவங்க பேர் அருண்மேரி. அவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே பூசைக்கு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவருடைய மகள் பேர் வந்து அக்ஷயா. லோயலா கல்லூரியில் வந்து ஒரு MBA படித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மகளுக்கு அந்த அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் என்ன பார்த்து சொன்னேன், ஃபாதர் நான் வேண்டிகிட்டே இந்த மகள் படித்து படித்து முடிச்சா தான் வேலை கிடைக்கும், ஆனால் படித்து முடிப்பதற்குள்ள நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் படித்து முடிக்கவே இல்லை, இன்னும் 4 மாதங்கள் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல அக்ஷயா வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனியில கை நிறைய சம்பளத்திற்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் 4 மாதம் இருக்கு. எதுக்கு? படித்து முடிப்பதற்கு. அதை தயவுசெய்து நீங்க அந்த என் குடும்பத்தின் சார்பாக நன்றிக்கு சொல்லுங்க. கரவொலி கொடுப்போம். ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். நம்முடைய பங்கை சேர்ந்த திரு சந்தியாகு ஆரோக்கியேந்திரா அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு மகன் வந்து CA, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அது ரொம்ப எளிமையான, இன்ஜினியரிங் கூட படித்து முடிச்சிடலாம், ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதுவும் ஃபஸ்ட் டைம் ஒரே டேர்மில் முதல்ல அட்டம்ப்லேயே பாஸ் பண்ணுவது என்பது ரொம்ப கடினமானது. அவங்க தினந்தோறும் திருப்பலிக்கு வரக்கூடியவர் சந்தியாகு அவருடைய மனைவி. அவங்க அந்தோனியாட்டு வேண்டிட்டாங்க, அவருடைய மகன் முதல் அட்டம்ப்லே வெற்றி வாகை சூடி அவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல கை நிறைய சம்பாதியம் அவர் கிடைத்திருக்க பலத்தை ஒரு கரவொலி கொடுத்துடலாம். இப்படி என்று நான் வந்து எக்கச்சக்கமான சாட்சிகளை சொல்லி கொண்டே போவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 3 பேருமே சொல்லுவாங்க, தயவுசெய்து இந்த சாப்பாடு நான் கொடுக்குறோன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். காலை உணவு வந்து திரு சந்தியாகு திருமதி ஆரோக்கியேந்திரா அவருடைய குடும்பம் அல்போன்ஸ் அன்பியம். மதியம் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த குடும்பம் நம்முடைய பங்கை சேர்ந்த திரு சேவியர் மோகன்ராஜ், திருமதி ஜேம்ஸ் ராணி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிற தோமி ஆரம்பத்தை சேர்ந்தவங்க, மரியாயின் சேர்ந்த ஜபக்குள்ள இருக்க அவருடைய மகள் உடைய திருமணம். அதை பற்றி அவங்க இன்னைக்கு அழுது கொண்டே இன்னைக்கு மதியம் சாட்சி சொன்னாங்க. அதை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பதிவு செய்யுங்க.
வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னாலே தெரியும், ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். இந்த பொண்ணுக்கு அடிக்கடி பிரச்சனை வரும். யாருக்கு? இந்த ஜெனிக்கு. அது திடீர்னு கல்யாணம் என்ன வயதாகி கொண்டு இருந்த அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்போ தான் என்ன பண்ணணும்னு தெரியல, நீங்கள் தான் அந்த பிள்ளை எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன் நீங்கள் அந்தோனியாட்ட வேண்டிங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று அந்த மகள் திருமணம் அவங்க இன்னைக்கு காலை சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, யாரும் கூப்பிடல, ஆனால் அப்படி ஒரு ஆசீர்வாதமான திருமணமாக நடந்து அந்த மண்டபம் வந்து நிரம்பி வழிந்தது அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னாங்க. என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டாங்க. என்னன்னு? எதுக்கு? நாங்கள் வந்து இன்னைக்கு மதியானம் மட்டன் தான் கொடுப்போம். ஏமா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக அவங்களுடைய தகுதிக்கு கொஞ்சம் ஃபாதர் அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்தோனியார் நிறைய செய்திருக்கிறான்னு சொல்லி மதியம் ஒரு 500 பேருக்கு நான் இது வந்து அவங்க மட்டன் போட்டதுக்காக சொல்ல, அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த நன்றி, அவங்க அந்தோனியாரை பெற்றுக்கொண்ட நன்றிக்காக அந்த குடும்பத்தினர் மதியம் வந்து நம்ம அனைவருக்கும் நல்ல அரிசி உணவை கொடுத்துருக்காங்க. கடைசியாக இன்றைய நாளில் இந்த இரவு உணவு திரு தீபரா திருமதி ஏஞ்சல் இவரை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். இவங்க வந்து ஜான் மரிய பியானி அன்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். நான் இல்லை, ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்கு அவன் வந்திருக்கிறான். அப்போ உதவி பங்கத்தை பார்த்து 1 லட்சம் ரூபாய் அப்படி எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு ஃபாதருக்கு சாப்பாடு போட சொல்லுங்க, இந்த புதுமை விருது சொன்னாங்களே அந்த சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறமா நான் தொடர்பு கொண்டேன். அவன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம். திருப்பலி முடிச்சுட்டு போகிற வழியில் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி தெரியாதுக்காக சொல்கிறேன். ஒருத்தன் வண்டிக்காரன் அடிச்சிட்டான். அடித்த உடனே இந்த அம்மா கீழே வந்து, இந்த அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போய் சந்தித்தேன் காவேரி ஹாஸ்பிட்டலில், இந்த பக்கம் இல்லவே இல்லை, அப்படியே ஒரு கை வச்சு அமுத்தனா பஸ்க்குன்னு உள்ள பண்ணல. அந்த அம்மா கண்டிப்பாக அவங்க பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை நான் சொல்வேன். ஏன்னா அப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கிள். ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நான் அந்தோனியாட்ட வேண்டிட்டேன், அவங்க பேர் ஏஞ்சல், அவங்க ஒரு ஆசிரியராக இருந்தான், நான் போய் சந்திப்பேன், முந்திர போய் நண்பன் கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த அம்மாவை நான் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு ஞாபகம் வர்றது, நான் போவேன் பலமுறை ஃபாதரை அப்படி என்ன யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூசைக்கு வருவாங்க, உடல் முழுவதுமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புத சுகம். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். 34 வருஷம் ஒரு போலீஸாக இருந்திருக்கிறார். ஆகவே அவரும் கூட சொன்னார், ஃபாதர் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி போகணும். நான் சொன்னேன் சிக்கன் பிரியாணி. இதெல்லாம் நான் சொல்றது எதுக்குலாம், அந்தோனியார் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் செய்த எண்ணற்ற இது மாதிரி ஏராளமான நன்மைகளை ஷார்ட்டாக சொல்லுங்க லாஸ்ட் சாசி. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்தோனியான்னு பிறகு ஏராளமான பேர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் இன்னொரு சாட்சி இருக்கு, அதை நான் வந்து அடுத்த மாதம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் ஆகிவிட்டாங்க. ஒரு கரவொலி கொடுத்து பல ஜோரா ஒரு கரவொலி கொடுப்போம். கரங்களை உயர்த்தி மீண்டுமாக வாழ்க 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 தோனியாரே கிட்ட வச்சுக்கங்க. ஹலோ, போன செவ்வாய்க்கிழமை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க காலையில். நாங்கள் ரொம்ப அப்படியே அழுதுட்டு ஃபோன் பண்ணாங்க. டாக்டருக்கு போனப்போ அவங்க வந்து கர்ப்பப்பையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது பயோப்சி பண்ணோம், அதை நம்ம அந்த கேன்சர் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து என்கிட்ட ரொம்ப அழுது பயத்தில் வந்து போன டியூஸ்டே மார்னிங் வந்து சொன்னாங்க. ஈவினிங் வந்து நான் இங்கே வந்து சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணேன், அந்தோனியாருக்கு ப்ரே பண்ணேன். அவர் வந்து அடுத்த நாளே வந்து அவங்க அந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்து 3 நாள் ஆயிடுச்சு, 1 நாள் தான் மிச்சம் இருந்தது. அது வந்து நெக்ஸ்ட் டே அவங்க வந்து அவங்களுக்கு டாக்டர் சொன்னாங்க அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட் அது வந்து நான் ஏதோ இந்த வயசுல வர பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது, நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. அது எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அது நிச்சயமா வேற என்னமோ இருக்கு, பயங்கரமா அவங்கள பயப்படுத்தி அவங்கள தூக்கம் இல்லாம பண்ணிட்டாங்க. பட் நம்ம அந்தோனியாருக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, மரியே வாழ்க. நன்றி. காட் பிளஸ். என்பதுடைய கடைசியாக நான் சொன்ன மாதிரி இந்த நாள் இவ்வளோ ஒரு அற்புதமான நாளாகவே நிறைய பேர் உதவி செய்திருக்காங்க. நான் சொன்ன நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய ஆலய பணியார், நம்முடைய அருள் சகோதரிகள், நமக்காக உணவு தயாரித்து கொண்டு இருக்கிற நம்முடைய அஸ்வின், அவங்களோடு இணைந்து காலையிலேருந்து இந்த உணவு 5 இடங்களில் உணவு உங்களுக்காக
நம்முடைய இளையோர் குழுவினர், நம்முடைய இளம் பிள்ளைகள் அந்தோனியாவுடைய சுருவத்தை தேரை ரெடி பண்ணவங்க, இப்படி என்று நம்முடைய பாடகர் குழு என்று அநேகர் நமக்காக இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுத்திருக்கிறான். அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டும்.